நேற்று ஜேவிபியினுடைய ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து அவர் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கிட்டுப்பூங்காவில் ஒரு பேச்சை செய்திருந்தவர். அந்த பேச்சிலே தனக்கு விரும்பின கருத்துக்களை அவர் ஏதோ ஒரு வகையில் தெரிவிச்சிருந்தும் தேர்தலுக்கு முன்பதாக மக்களுடைய ஆதரவை பெறுவதற்காக எத்தனையோ வாக்குறுதிகள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாகவும் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பதாகவும் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயும் எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்திருந்தும் விசேஷமாக தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுவிப்பு சம்பந்தமாக அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று வாக்குறுதி வழங்கப்பட்டிருந்தார். அதே போன்று பயங்கரவாத தடுப்புச் சட்டம் முற்றுமுழுதாக தாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அதை நீக்கப்பட்டு அதுக்கு பதிலாக எந்த விதமான சட்டமும் அவசியமில்லை என்ற அடிப்படையிலே தங்களுடைய அரசாங்கம் நடந்து கொள்ளும் என்று வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்தும் அது சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு 6 மாதங்களாக முன்னெடுக்கவில்லை. அதே போன்று மக்களுடைய தனியார் காணிகளை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற இராணுவம் அந்த காணிகள் விடுவிக்கப்படும் என்ற கருத்துகள் தேர்தலுக்கு முன்பதாக பல தடவைகள் சொல்லப்பட்டு இருந்தாலும் கூட இதுவரைக்கும் அந்த மக்களுடைய சொந்த காணிகள் வடகிழக்கில் தமிழ் மக்களுடைய காணிகள் திரும்பவும் வழங்குவதற்கான ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவை ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இந்த வாக்குறுதிகள் சம்பந்தமாக எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காமல், சாதகமான எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காமல் தையட்டி விகாரை சம்பந்தமாக அங்கு அந்த காணிகள் தொடர்பாக அவர் கூறியிருக்கின்ற கருத்து நேரடியாக பாதிக்கப்பட்ட அந்த தனியார்களை சந்தித்து இங்கே இருக்கக்கூடிய நாகவிகாரையுடைய பிக்குவும் நைனாதீவு பிக்குவோடையும் வைத்து இந்த விடங்கள் பேசப்பட்டு அந்த ஒரு முடிவு எட்டப்படலாம். ஆனால் அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் இல்லாட்டி கட்சிகள் இந்த தையட்டி விகாரத்தில் தலையிட்டு கொண்டு இருக்கிற வரைக்கும் எதையும் செய்ய முடியாதென்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தவர். அது வடக்கிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், தெற்கிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாகவும் இருக்கலாம் என்ற கருத்தையும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தவர். அதுவும் விசேஷமாக வடக்கிலே செயல்படுகின்ற இந்த அரசியல் கட்சிகள் ஒரு இனவாத நோக்கத்தோடு செயல்படுகின்றார்கள். ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு தடையாக அவர்களுடைய தலையீடுகள் அமைந்துள்ளதென்ற தொனியிலே அவர் தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டிருந்தார். இந்த தையட்டி விகாரை சம்பந்தமாக நாங்கள் சொல்ல விரும்புகின்ற விடயம் என்னென்றால், இந்த தையட்டிலே கட்டப்பட்டிருக்கின்ற விகாரை முழுக்க சட்டவிரோதமான ஒரு விகாரை. அதிலே தொல்பொருள் திணைக்களம் சம்பந்தப்படவில்லை. தொல்பொருள் தொடர்பாக முக்கியத்துவம் பெறுகின்ற எந்த ஒரு கண்டுபிடிப்பும் அந்த நிலப்பரப்பிலே இல்லை. சரித்திர ரீதியாக அந்த நிலப்பரப்பில் வேறு விதத்திலேயும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு ஆவணமோ இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. மாறாக தையட்டி விகாரைக்குரிய காணி என்று கூறி கிட்டத்தட்ட ஒரு 20 பரப்பு காணி இன்றைக்கு தையட்டி விஹாரை என்ற பெயரிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த அந்த விஹாரைக்குரிய அந்த எல்லை தாண்டின
ஒரு காணி இருக்கின்றது. அப்படி இருக்க வந்து இந்த 6 ஏக்கர் காணி பொதுமக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக, அந்த உரிமையாளர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக ஆக்கிரமிக்கப்பட்டு, ஆரம்பத்தில் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு அதில் வந்து விஹாரை கட்டுவதற்கான முதல் படியாக வந்து அடிக்கல் நாட்டப்பட்ட பொழுது அது உடனடியாக வந்து அந்த உரிமையாளர்கள் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு பேசி இது சம்பந்தமாக எங்களுக்கு அந்த விளக்கங்களை கொடுத்த பொழுது அந்த அடிக்கல் நாட்டி கிட்டத்தட்ட 2-3 நாட்களுக்குள்ளே தெல்லிப்பளையிலே பிரதேச செயலகத்திலே வந்து நடைபெற்ற பிராந்திய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் எதிர்ப்பு தெரிவித்து அதை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வந்து இந்த விடயம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று சொல்லி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே வந்து நானும் நேரடியாக கலந்து கொண்டு அதிலே அந்த பிரச்சனையை கிளப்பி அதை முற்றுமுழுதாக எதிர்த்து ஏகமனதாக அந்த கூட்டத்துக்கு வந்து தலைமை தாங்கினது வந்து அங்கஜன் ராமநாதன். அவர் கூட ஆரம்பத்தில் வந்து தெல்லிப்பளையில் வந்து ஒரு அரசு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் வந்து அதை எதிர்க்க பார்த்தவர். ஆனால் திரு செல்வராஜா கஜேந்திரன் அதில் வந்து மிக உறுதியாக இருந்த காரணத்தினாலேயும் அங்கே இருந்த பிரதேச செயலாளரும் அங்கே இருந்த அந்த உள்ளூராட்சி சபைக்குரிய தையட்டி உள்ளடக்கப்படுகின்ற உள்ளூராட்சி சபைக்குரிய செயலாளரும் அந்த விவகாரம் சம்பந்தமாக தெளிவாக சட்டவிரோதமாக எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் கட்டப்படுகின்றது, அது முழுக்க தனியாருடைய காணியில் கட்டப்படுகின்ற விடயத்தை தெளிவுபடுத்துகிற இடத்திலே தவிர்க்க முடியாமல் வந்து அது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கேயும் இந்த விவகாரம் விவாதிக்கப்பட்டு அது முற்றுமுழுதாக சட்டவிரோதமாக கட்டப்படுவதாக நிரூபிக்கப்பட்ட ஒரு நிலையிலே ஏகமனதாக அரசு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த அங்கஜன் ராமநாதன் உட்பட ஏகமனதாக அந்த செயல்பாடுகள் அனைத்தும் உடனடியாக நிப்பாட்டப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. அப்படி எடுக்கப்பட்டதுக்கு பிறகு அதிஉயர் பாதுகாப்பு வலயம் என்ற ஒரு போர்வையிலே அங்கு சட்டவிரோதமாக அந்த தனியார்களுக்கு அந்த தங்களுடைய சொந்த காணிகளுக்கு செல்ல முடியாத வகையிலே தடைகளை இட்டு அந்த விஹாரை கட்டப்பட்டது. அந்த நாள் தொடக்கம் எங்களுடைய அமைப்பு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பக்கசார்பாக துணையாக நாங்கள் அவர்களுக்கு குரல் கொடுத்தும் வருகின்றோம். நாங்கள் அவர்களோடு இணைந்து நாங்கள் இந்த போராட்டங்களையும் அவர்களுடைய கோரிக்கைகளை பலப்படுத்துகின்ற நோக்கத்தோடு வந்து நாங்கள் கலந்து கொண்டு வருகிறோம். இதில் எந்த ஒரு இடத்திலையும் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியோ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக இல்லாட்டி அதை மீறி நாங்கள் எந்த கருத்தையும் சொன்னதாகவும் இல்லை, கோரிக்கைகளை முன்வைச்சதாகவும் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கிட்டத்தட்ட 2 வருஷமாக நாங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட துணையாக நின்று போராடி வருகின்ற இந்த சூழலிலே 6 மாதத்துக்கு முன்னம் ஆட்சிக்கு வந்த அனுரகுமார திசாநாயக்கருடைய ஜேவிபி அரசாங்கம் நேற்று யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஏதோ அரசியல்வாதிகளுடைய தலையீட்டாலே தான் ஏதோ பொதுமக்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த தனியார் காணி உரிமையாளர்கள் வந்து வித்தியாசமான நிலைப்பாட்டோடு இருக்கிறோம், இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் இதில் பிரச்சனையாக இருக்கின்றது, ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு நிலைப்பாட்டாக எடுக்கின்றது என்ற கருத்துக்கு துணிப்பட அவருடைய பேச்சு நேற்று அமைந்துள்ளது. உண்மையிலே இந்த அனுரகுமார திசாநாயக்கருடைய அரசாங்கம் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த இடத்துல தமிழ் மக்கள் ஓட பேசுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அவை சொல்லுகின்ற கருத்து, அது நேற்றையும் வந்து அவர் சொன்னவர், தாங்கள் இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம். இதுக்கு முதல் வந்து ஆட்சியில் இருந்த அனைத்து அரசாங்கங்களும் வந்து இனவாத அரசாங்கங்கள்,
சிங்கள தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தூண்டிவிட்டு மோதவிட்டு ஆட்சி செய்த பிரிச்சாழ்ந்து ஆட்சி செய்த தரப்புகள் என்று சொல்லித்தான் இந்த 76 வருஷமாகவும் இந்த நிலைமை கையமீறி போய்விட்டதாக கூறி கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தாங்கள் இனவாதத்துக்கு இனி இடமளிக்க மாட்டோம் என்ற கருத்தை சொல்லுகிறார். ஆனால் இந்த இனவாதிகள் என்ற அனுரகுமார திசாநாயக்கவே சொல்லுகின்ற தரப்புகள் தான் இந்த தையட்டி விஹாரத்துக்கு மூல காரணமாக இருந்திருக்கிறது. அவைதான் இந்த சட்டவிரோதமாக இந்த விஹாரையை கட்டினது, பொதுமக்கள் அடையக்கூடிய வகையில் செயல்பட்டது. அந்த பொதுமக்கள் தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக தங்களுடைய சொந்த காணிக்கு திரும்ப செல்வதற்காக போராடுகின்ற பொழுது அந்த போராட்டத்தை இனவாதம் என்று சொல்லி, பௌத்தத்துக்கு மதவாதம் என்று சொல்லி பொய்யை கூறி சிங்கள மக்கள் மட்டத்தில் ஒரு மிக தவறான பொய்யான ஒரு பரப்புரையை செய்து வந்தவன். இன்றைக்கு அதே அனுரகுமார திசாநாயக்க எந்த தரப்புகளை இனவாதிகள் என்று சொன்னவரோ அதே இனவாதிகள் நடந்து கொண்ட விதத்திலே தான் இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்கம் நடந்து கொள்கிறார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு இந்த 6 மாதத்திலே வடகிழக்கை பொறுத்தவரையிலே, தமிழர்களை பொறுத்தவரையிலே, முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்த இனவாதிகள் என்று அவரே சொல்லுகின்ற அரசாங்கங்கள் நடந்து கொண்டதுக்கும் கூட வித்தியாசமாக எந்த ஒரு விடயத்திலே கூட அனுரகுமார திசாநாயக்க நடந்து கொள்ளவில்லை, அவருடைய அரசாங்கமும் நடந்து கொள்ளவில்லை. அனைத்து விடயங்களிலும் இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்களோடு முழுமையாக ஒத்துப்போகின்ற வகையில் தான் அவரும் அவருடைய ஆட்சியும் நடந்து கொள்ளுகின்றது நம்முடைய மக்கள் தெளிவாக விளங்கி கொள்ளுவோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தையட்டி விவகாரத்தில் அரசியல்வாதிகள் தலையிடினம் என்று சொல்லி எங்கள் மீது அந்த போலி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறத நிப்பாட்டி அவைதானே சொல்லி 6 மாதத்துக்கு முன்னம் பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண மக்கள் விசேஷமாக, வடகிழக்கு என்று தான் பொதுவாக சொல்கிறவே, ஆனால் விசேஷமாக யாழ்ப்பாண மக்கள் தங்களுக்கு தான் ஆணையை கொடுத்திருக்கின்ற அவைதானே சொல்லி தங்களுக்கு தான் ஆணையை கொடுத்திருக்கின்ற தமிழ் மக்கள் அப்படின்ற ஏன் மற்ற அரசியல்வாதிகளை பற்றி கேட்பான்? அவே தங்களுக்கு ஆணையின் பிரகாரம் இந்த மக்களுக்கு நேர்மையாக நடந்து கொண்டு ஒரு முடிவை சொல்லலாமே, அறிவிக்கலாமே. அவை அறிவித்தால் இந்த அரசியல்வாதிகள் என்று சொல்கிற எங்கள் போன்ற தரப்புகளுக்கு அதில் எந்த ஒரு இடத்துக்கும் ஒரு இடமும் வராது. நீங்களே எங்களை குற்றச்சாட்டி நீங்கள் செய்ய வேண்டிய எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுக்காமல் விடுறீர்கள். நீங்கள் எடுக்காமல் விடுறதுக்காக காரணம் நீங்கள் இந்த அரசியல்வாதிகள் குற்றச்சாட்டி நீங்கள் இந்த மக்களுக்கு துணையாக அவர்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்காக துணையாக நிற்கிற எங்கள் மீது இந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் முன்வைக்கிறதுக்கான காரணம் நீங்கள் தான் அந்த இனவாதத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த இனவாதத்தை மூடி மறைச்சு தமிழனுக்கு ஒரு நியாயத்தை கொடுக்காமல் சட்டவிரோதமாக ஒரு இனவாதத்தின் அடிப்படையிலே தாங்கள் விரும்பின காணிகளை வேறு இனத்தவர்களுடைய காணிகளை தாங்கள் பறித்து கொள்ளலாம் என்று மிகவும் மோசமாக நடந்து கொள்ளுகின்ற இனவாத பிக்குமேரை காப்பாற்றுகின்ற வகையிலே தான் நீங்கள் செயல்படுகின்றீர்கள். அதை மூடி மறைக்கிறதுக்காக நீங்கள் இந்த தமிழ் கட்சிகள் இந்த மக்களுக்கு துணையாக மக்களுக்கு குரலாக செயல்படக்கூடிய எங்கள் போன்றவர்களை நீங்கள் மோசமாக பொய்யை கூறி தாக்குறீர்கள். இன்றைக்கு தையட்டி விஹாரை இராணுவத்தால் கட்டப்பட்டது. வடகிழக்கில் சட்டவிரோதமாக கட்டப்படுகின்ற ஒவ்வொரு விஹாரையும் இல்லாட்டி ஆக்கிரமிப்பும் இராணுவத்தால் தான் முன்னெடுக்கப்படுகின்றது. பிக்கு ஒருவர் வருவர், ஆனால் அவர் அதை நடைமுறைப்படுத்துகிற முழுக்கம் இராணுவத்தால், அதுவும் திட்டமிட்ட வகையில் தான் நடக்குது. ஏன் இராணுவத்தை கொண்டு வரணும்? ஒரு பிக்கு தன்னுடைய மதம் சார்ந்த நபர்களை வச்சுக்கொண்டு எதையும் செய்ய பார்க்கலாமே. இராணுவத்தை கொண்டு வருவதற்கான காரணம் ஏற்கனவே இந்த இராணுவம் தான் இந்த இனத்துக்கு எதிராக ஒரு இனப்படுகொலையை செய்தது, போர்க்குற்றங்களை முன்னெடுத்தது, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை முன்னெடுத்தது. ஆகவே மக்கள் அந்த இராணுவத்தில் ஒரு பயபீதியில் அனுப்பினம். ஆகவே அந்த இராணுவத்தை வைத்து
இந்த விவகாரங்களை செய்கின்ற பொழுது மக்கள் அதை எதிர்க்கிறதுக்கு துணியம் விரும்ப மாட்டினம், முன்வர விரும்ப மாட்டினம் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த அரசாங்கமும் அதே இராணுவத்தை வைத்துக்கொண்டு இந்த காரியங்கள் அனைத்தையும் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது. இதுதான் உண்மை. ஆகவே அனுரகுமார திசாநாயக்க என்ற ஜேவிபி அரசாங்கத்துக்கும் இதுக்கு முதல் இருந்த ஜேவிபியை சொல்லுகின்ற இனவாத அரசாங்கங்களும் இடையிலே வடகிழக்கு தமிழ் பேசும் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் நடந்து கொள்வதற்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. அதை நாங்கள் மிக தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், இந்த அரசியல்வாதிகளுடைய துணையோடு நிற்கிறதை ஏதோ ஒரு வகையில் நிப்பாற்றத்துக்கு தேவைப்படுகின்ற ஒரே ஒரு காரணம், அவர்களை விரட்டி, அவர்களை அச்சுறுத்தி, அவர்களுக்கு ஒரு மோசமான பாதிப்பு வரும் என்ற அழுத்தங்களை கொடுத்து அந்த காணியை எப்படி என்றாலும் தங்களுடைய சொந்த தேவைக்கு பயன்படுத்துறதுக்குரிய அந்த கோரிக்கையை மாற்றி அமைக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கான அத்திவேரம் போடுகின்ற நோக்கத்தோடு தான் இந்த அரசியல்வாதிகளை விட்டு வேறுங்கள் என்று சொல்றதுக்கான காரணம். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் எங்களோட மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் செயல்பட்டு வருகின்றோம். எங்கட மக்கள் விரும்பினால் நாங்கள் இந்த போராட்டத்திலிருந்து ஒதுங்குறோம் தயார். அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நாங்கள் பொறுப்போடு கூறுகின்றோம், எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை மாற்றி அமைக்கிறதுக்கு அவர்களை அச்சுறுத்தி, அவர்களுக்கு இப்படிப்பட்ட போலியான கருத்துக்களை சுட்டி காட்டி அந்த மக்களை பிழையாக வழி நடத்துறதுக்கு இந்த ஜேவிபி முயன்றால் அவர்கள் ஏமாற்றப்படுவினமே தவிர மக்களோ தமிழ் அரசியல் தலைமைத்துவமோ ஒரு நாளும் ஏமாற்றப்படாது. இனி ஏனென்றால் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்து கொண்டிருந்த 6 மாதம் 3 மாதம் 6 மாதம் என்று கொடுத்து பார்ப்போம். இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கணும், ஏதோ செய்வினம் என்று சொல்லினோம், இனவாதத்துக்கு இடமே கொடுக்க மாட்டோம் என்று சொல்லினோம், கொஞ்சம் விட்டு கொடுப்போம் என்று தான் நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு மிகவும் ஒரு காற்றமான ஒரு முடிவுக்கு வராமல் நாங்கள் இழுத்து கொண்டு வந்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் இந்த தையட்டி விவகாரத்திலே என்னடா மெட்ட விஷயங்கள் விடுங்கோ, கையட்டி விவகாரத்தில் முழுக்க முழுக்க சட்ட விரோதம் என்ற விடைய மட்டும்தான் அங்கே இருக்கிற இடத்துல ஒரு சட்டவிரோதமாக நடைபெற்ற ஒரு கட்டடத்தை அகற்றது மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய தேவைப்படுகின்ற விஷயம். ஆனால் அதையும் ஒரு மதவாதமாக மாற்றி, இனவாதமாக மாற்றி சித்தரித்து அது செய்ய வேண்டிய சட்டவிரோதமான நடவடிக்கைக்கு எதிராக செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருக்கிறது தான் அவர்களுடைய பாணியமாக இருந்தால், அவர்களை நாங்கள் தெளிவாக கண்டறிந்து இந்த தேர்தலில் ஒரு தக்க பாடத்தை எங்களுடைய மக்கள் இந்த ஜேவிபிக்கு கொடுத்தே ஆகணும். இது தேசிய மக்கள் சக்தி அல்ல. நேற்று அனுரகுமார திசாநாயக்க பேசினது அனைத்தும் ஜேவிபியுடைய சித்தாந்தம், உண்மையான ஜேவிபியினுடைய முகம். அவர்களுக்கும் இந்த மெட்ட இனவாதிகளுக்கும் இடையில எந்த ஒரு வித்தியாசம் இல்லை என்றது நேற்று அவர் நிரூபித்து காட்டியிருக்கின்றார். ஆகவே அதை நம்முடைய மக்கள் விளங்கி கொண்டு எதிர்காலத்தில் இந்த தேர்தலில் விசேஷமாக முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் உரிமையோடு நம்முடைய மக்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி அமைக்கின்ற சபையில் நிதி ஒதுக்கப்படும் எனவும், கண்ணை மூடிக்கும் நிதியை ஒதுக்குவோம் எனவும், ஏனைய சபைகளுக்கு 1க்கு 10 முறை யோசித்துதான் நிதி ஒதுக்க கொண்டிருக்கின்ற ஜனாதிபதி. இதுக்கும் விட ஒரு இனவாதம் தேவையா காட்டுறதுக்கு? ஜனநாயக விரோதிகள் என்று காட்டுறதுக்கு இதுக்கும் விட ஒரு உதாரணம் தேவையா? முழுக்க முழுக்க அரசியல் என்றதை அவர்கள் ஒரு அரசியல் கோணத்தில் மட்டும்தான் அனைத்தையும் அணுகிறார்கள் என்றதை நிரூபிக்கிறதுக்கு இவருடைய இந்த குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்துக்கும் கூட வேறு எதுவும் தேவையா? யாழ்ப்பாணத்தில் பாரம்பரியமாக இருந்து சமஷ்டி கட்சி அகில தமிழ் காங்கிரஸை மக்களை மூலம் கைவிட்டு தங்களை நாடி இருக்கிற வேண்டும். இனி அவர்களோட காலம் கடந்து விட்டு வேண்டும் சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்கார். இதை நீங்கள் எப்படி பாருங்கள்? திரும்பி
யாழ்ப்பாணத்தில் வந்து பாரம்பரியமாக இருந்த சமஷ்டி கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்ற கட்சிகளை வந்து மக்கள் மேலே கைவிட்டு தேசிய மக்கள் சக்திட்டு திரும்பி இருக்கணும். அவைன்ற காலங்கள் வந்து முடிஞ்சிருந்த ஒரு துணைப்பட ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த கையெட்டி விவகாரத்தை வந்து அவங்க தீர்த்து வைக்கலாமே. தூக்கி எறியப்பட்ட ஆக்கள் தான் சும்மா ஏதோ ஒரு உதிரியெல்லாம் வந்து கத்தி கொண்டு இருக்கிறோம்டா. நீங்கள் தானே பெரிய ஆக்கள், உங்களுக்கு தானே மக்கள் ஆணை கொடுத்துருக்கீங்கன்னு நீங்களே சொல்ல வந்து ஏன் நீங்கள் மெட்ட அரசியல் கட்சியில் பற்றி கதைக்கிறீர்கள்? உங்களுக்கு தானே ஆணை கிடைச்சிருக்கு 6 மாதத்துக்கு முன்னம். கையெட்டியை வச்சு காட்டுங்க, அதுக்கு பிறகு பார்ப்போம் இந்த மக்கள் யார்ட பக்கம் இருக்கிறோம். 24% வாக்கை பெற்ற தேசிய மக்கள் சக்தி 24% வாக்கை மட்டும்தான் யாழ்ப்பாணத்தில் பெற்றவை. 76% வாக்கு அவர்களுக்கு எதிராக விழுந்தது. அதை வச்சு கொண்டு வந்து இலங்கை தமிழரசு கட்சியையும் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் வந்து மக்கள் நிராகரிச்சிருக்கிறார்கள் என்று அவர்கள் கணக்கு போடணுமெண்டா இந்த பொருளாதார நாட்டினுடைய பொருளாதாரம் ஏதோ கணக்கு போட்டு தான் பார்க்கணும். எங்கே தான் போய் முடிய போகுதுன்றதை வந்து மக்கள் கொஞ்சம் யோசிக்க பார்க்கவும். இந்த மகளந்த படுகொலை விவகாரத்துக்கு இந்த அரசு கொடுக்கின்ற முன்னுரிமை வடக்கு கிழக்கிலே நடத்தப்பட்ட கொலைகள் காணாமல் ஆக்கப்பட்ட புதைமொழிகள் விவகாரங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. இதை பற்றி இல்லை, இதை பற்றி நான் இதுக்கு முதலும் வந்து சொல்லியிருக்கின்றேன். பட்டலாந்த விவகாரத்தில் வந்து சபாநாயகர் தேசிய மக்கள் சக்தியை பாராளுமன்ற குழுவுடைய சபாநாயகர் வந்து சொல்லியிருக்கிறார், தேவைப்பட்டால் வந்து சர்வதேச பங்களிப்பும் வந்து இந்த பத்தலாந்த சித்திரவதை முகாம் தொடர்பான விசாரணைக்கு வந்து தாங்கள் பயன்படுத்த தயாராக இருப்பதாக வந்து பகிரங்கமாக வந்து அறிவித்திருக்கிறார். உண்மையிலே வந்து இந்த பட்டலாந்த விவகாரத்தில் வந்து சர்வதேச ஒரு தலையீடு அவசியம் என்று எந்தளவுக்கு தேவைப்படுமென்றது வந்து சொல்ல முடியாது. என்றால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறதே வந்து பாதிக்கப்பட்ட தரப்பு. அப்போ பாதிக்கப்பட்ட தரப்பு வந்து தங்களுக்கு ஒரு நேர்மையான ஒரு விசாரணையை வந்து நடத்தி அதை அந்த குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்படுறதை வந்து அவர்களுக்கு ஒரு தேவை இருக்குது. ஆகவே அந்த விசாரணை வந்து உண்மையிலே எதிர்பார்த்ததுக்கும் விட அப்படி நடப்பதாக இருந்தால் மிகவும் ஒரு தீர்க்கமான ஒரு உறுதியான ஒரு முயற்சியாக அமையும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கவும் வந்து சர்வதேச பங்களிப்பை பற்றி சிந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிற இந்த அரசாங்கம் தமிழர்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்த போரிலே வந்து ஒரு இனப்படுகொலை செய்ததாக வந்து குற்றச்சாட்டப்படுகின்ற பொழுது அதை பற்றி ஒரு சர்வதேச விசாரணையை பற்றி வந்து சிந்திக்கிறதுக்கும் தயாரில்லை. உண்மையிலே வந்து சர்வதேச பங்களிப்பு முழுமையாக இருக்க வேண்டியது வந்து ஒரு இனப்பிரச்சனை காலத்தில் நடைபெற்ற ஒரு குற்றங்களை விசாரிக்கிறதுக்கு. ஏனென்றால் இந்த அரசு கட்டமானம் ஐநா மனித உரிமை பேரவையினுடைய மனித உரிமை உயர்ஸ்தானிகர் இளவரசர் ஜெயட் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், இந்த 30 வருஷங்களுக்கு மேலாக நடைபெற்ற இனமோதல் காரணமாக அரசு கட்டுமானம் முழுதும் வந்து ஒரு பக்கசார்பற்ற தன்மையை இழந்து விட்டது. ஏனென்றால் அரசு வந்து ஒரு இனத்துடைய ஒரு பிடிக்குள்ளே இருந்ததாலேயும் அந்த இனத்துக்கு எதிராக வந்து இல்லாட்டி அந்த அரசு ஒரு இனவாத அரசாக இருந்து அதுக்கு எதிராக வந்து போராடின இன்னொரு இனத்துக்கும் இடையில தான் அந்த மோதல் நடைபெற்ற இடத்துல அந்த கட்டுமானங்கள் அரசு கட்டுமானங்கள் ஊடாக வந்து ஒரு நேர்மையான நம்பகத்தன்மையான ஒரு விசாரணை நடத்த முடியாது. ஆகவே ஆக குறைஞ்சதாக வந்து ஒரு கலப்பு பொறிமுறையாவது அத்தியாவசியம் என்ற கருத்தை அவரே குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அதை முற்றுமுழுதாக எடுத்தடுப்புக்கே வந்து நிராகரித்து இங்கே ஒரு பட்டலாண்ட விஷயத்தில்
பாதிக்கப்பட்டவர்களே இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிற இடத்துல வந்து அவர்களுடைய வழிநடத்தலே வந்து ஒரு முழுமையாக நம்பகத்தன்மையான ஒரு விசாரணை நடத்தக்கூடிய இடத்துல அவர்கள் வந்து ஒரு சர்வதேச விசாரணை கோருகிறார்கள் என்றால் அந்த சர்வதேச விசாரணை என்ற விடயம் தமிழர் விவகாரத்தில் வந்து நிராகரிக்கப்படுறதாக இருந்தால் அது வெறுமனே இனவாதத்துக்காக மட்டும்தான் என்பதை வந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிரச்சார கூட்டத்தின் பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி அமைச்சரும் சரி வழக்கடத்தல் தொடர்பில் கடந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் கனிய வளங்கள் பேணி பாதுகாக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். இதேவேளை நேற்று முன்தினம் காரைநாத் பிரதேசத்திலே தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் ஒருவர் உளவு இயந்திரத்துடன் சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றி சென்ற நிலையில் பிடிபட்டுள்ளார். இது தொடர்பில் தங்களோட கருத்தை பிடிவிருக்கு. நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். நான் நினைக்கிறேன் கோட்டாபய ராஜபக்ச வந்து தன்னுடைய உண்மையான முகத்தை மக்கள் விளங்கிக் கொள்வதற்கு 2 வருஷம் எடுத்தது. இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் இயங்குகிற ஜேவிபி உடைய உண்மையான முகத்தை கண்டறியறதுக்கு வந்து 6 மாதம் கூட செல்லவில்லை. முழுக்க வந்து ஜேவிபி கதைக்கிறது உண்டு, செய்கிறது இன்னொன்று. அவர்களுடைய அடிப்படை கொள்கைகளை எடுத்து பார்த்தாலும் அவை தேர்தல் காலத்தில் வந்து தாங்கள் ஒரு மார்க்சிச கொள்கையை கொண்டவர்களாக தங்களை காட்டிக்கொண்டார்கள். பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு வந்து முற்போக்குவாத கொள்கைகளை முன்வைத்து ஆட்சி செய்து அந்த மிகவும் கஷ்டப்படுகின்ற தொழிலாளர்களும் ஏனைய பாமர மக்களுக்கும் துணையாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து 6 மாதத்தில் வந்து அதுக்கு நேர்மாறாக வந்து IMF உடைய திட்டங்களை ரணில் விக்ரமசிங்க நடைமுறைப்படுத்துறதுக்கும் விட மிகவும் உக்கிரமாக வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு செயல்படுகின்றார்கள். ஆகவே அது தத்துவ ரீதியாக இந்த ஜேவிபியுடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது வலுசுவமாக வந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய விடயங்கள். அவர்களுடைய மற்ற கருத்துகள், அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகள் அனைத்துமே நீங்கள் குறிப்பிட்டதை போல வந்து மக்களுடைய ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கை பெறுவதற்காக மேடையில் வந்து சொல்வது உண்டு, நடைமுறையிலே வந்து செய்வது இன்னொன்று. அதுதான் இந்த நீங்கள் குறிப்பிட்ட இந்த விடயத்தில் வந்து மட்டுமல்ல மற்ற விடயங்களிலும் வந்து எடுத்து காட்டுகின்றது. மீண்டும் ஒரு யுத்தத்துக்கு இடமளிக்க மாட்டோம், பாதுகாப்புக்காக கையகப்படுத்தி வைத்திருந்த காணிகள் மீள விடுவிக்கப்படும், காணாமலாக்கப்பட்டோருக்கு என்ன நடந்தது என்பது பற்றி கண்டறிந்து கூறுவோம் என்று பல விடயங்களையும் வந்து நேற்று மக்கள் முன்னிலையை அவர் தெரிவித்து சென்றிருக்கிறார். இதை நீங்கள் பார்ப்பார். 6 மாதம் வந்து இதுவரைக்கும் இந்த காணாமல் ஆக்கப்பட்டோரோட விவகாரத்தில் வந்து ஒரு அங்குலம் கூட முன்னுக்கு போகவில்லை. ஜெனீவாவில் வந்து வரப்போகிற செப்டம்பர் மாதம் ஒரு புது தீர்மானம் ஒன்று வர இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து அதை சமாளிப்பதற்காக வந்து சொல்லப்படுகின்ற கருத்துக்களாக இருக்கே தவிர அவர்கள் இந்த செய்வதாக இருந்திருந்தால் வந்து இந்த 6 மாதத்தில் வந்து ஒரு நம்பிக்கை பெறக்கூடிய வகையில் வந்து கணிசமான விடயங்களை செய்திருக்கலாம். சரி, இந்த விவகாரங்களை வந்து முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கும் விட அவர்களாகவே வந்து எத்தனையோ வாக்குறுதிகள் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போல் வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டம் சம்பந்தமாக, அரசியல் கைதிகள் சம்பந்தமாக, அந்த அரசியல் கைதிகளில் 10 பேர் வந்து தண்டனை விதிக்கப்பட்ட நபர்கள். அவர்களுக்கு வழக்குகள் இல்லை, 3 பேருக்கு மட்டும்தான் வழக்கு. 10 பேர் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள். அந்த 10 பேரை வந்து ஜனாதிபதி மட்டும்தான் முடிவெடுக்கணும். 10 பேர் தொடர்பாக எத்தனையோ பேருக்கு வந்து பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இங்கே இந்த அரசியல் கைதிகளுக்கு வந்து பொது மன்னிப்பு வழங்கப்பட வேணுமென்ற விடயம் உண்மையிலே வந்து ஒரு விவாதத்துக்கு அப்பால் பட்ட ஒரு விடயம். ஏனென்றால் இந்த அரசாங்கமே சொல்லுகின்றது வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டம் வந்து சர்வதேச மனித உரிமை விதிமுறைகளை மீறி தயாரிக்கப்பட்ட ஒரு சட்டம் உண்டு.
அது மிகவும் ஒரு கொடூரமான சட்டம் என்று இந்த அரசாங்கம் கூட வந்து சொல்லியிருக்கின்றது. அந்த சட்டம் நீக்கப்பட வேணும், சட்ட புத்தகங்களில் இருக்கவே கூடாது, அது போன்ற வேறு எந்த ஒரு சட்டமும் கொண்டு வரக்கூடாதுன்றதான் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வந்து அவர்கள் குறிப்பிட்டு இருக்கின்ற இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் தொடர்பாக இருக்கக்கூடிய நிலைப்பாடு. ஆகவே அந்தளவுக்கு ஒரு மோசமான, அந்தளவுக்கு சர்வதேச மனித உரிமைகளை மீறுற வகையில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த சட்டத்தின்படிதான் இந்த அரசியல் கைதிகள் என்று சொல்கிறவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவன் கொடூரமான சட்டத்துக்கு கீழே வந்து 10 பேர், குறைஞ்சது அந்த தண்டிக்கப்பட்ட 10 பேராவது நீங்கள் பொது மன்னிப்பு கொடுக்கலாமே, அதுதானே உங்களோட வாக்குறுதியாக இருந்தது. அதை கூட வந்து செய்ய தயாரில்லாதவர்கள் இந்த புது விடயங்கள் கற்பனையில் வந்து சொல்கிற மாதிரி ஏதோ நான் செய்ய போகிறேன்னு சொல்கிறதை விட செய்வேன் என்று சொன்ன விஷயங்களை முதல் செய்து காட்டு. அதை செய்யாமல் வந்து இது மெட்டதல் எல்லாமே வந்து எங்களை பொறுத்தவரையிலே வெறுமனே அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் வந்து கேஸ், அவ்வளோதான் விலங்கு, அதுக்கு வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த கோட்டாபய ராஜபக்ச 2 வருஷம் அடுத்த வந்து தண்ட முகத்தை காட்டுறதுக்கு இவே 6 மாதத்துக்குள்ளே வந்து தங்கட முகத்தை வந்து காட்டியிருக்கிறார்கள். இது நான் நினைக்கிறேன் தென்னிலங்கையில் மக்கள் வந்து கோட்டாபய ராஜபக்ச வந்து தண்ட உண்மையான முகத்தை காட்டின உடனே வந்து ஒரு தண்டனையை கொடுத்தது. வடகிழக்கு மக்கள் ஒரு போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு தங்களோட உரிமைக்காக வந்து எத்தனையோ தசாப்தங்களாக வந்து போராடின மக்களுக்கு வந்து இது ஒரு பெரிய காரியம் அல்ல. அதை விளங்கி கொண்டு வந்து அவர்கள் முடிவெடுக்கணும் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த 10ஆம் ஆண்டுக்கு பின்னர் புலம்பெயர் தமிழர்கள் இடம்பெயர்ந்த புலம்பெயர் தமிழர்கள் மீளவும் இலங்கை திரும்ப வேண்டும் என்றும் இங்கே முதலீடு செய்ய வேண்டும் என்ற கருத்தை நேற்று ஜனாதிபதி அதுதான் அவர் நினைக்கிறேன். அவருக்கும் ஒரு தர்ம சங்கடம். ஏனென்றால் இனவாதத்தின் அடிப்படையில் வந்து அந்த மக்கள் ஏன் வெளியில் போனவே, இந்த நாட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கான ஒரு சில காரணங்கள் இருக்குது தானே. இந்த இனப்பிரச்சனை தான் அதுக்கு காரணம். அந்த மக்களை வந்து இங்கே வாழ விடாமல் திட்டமிட்டு வந்து அவை அழிக்கிறதுக்குரிய வேலையை செய்தபடியால் ஒன்றில் அவையை நேரடியாக வந்து கொலை செய்கிறதுக்கு செயல்பட்டது, அல்லது வந்து அவர்களுடைய இருப்பை இல்லாமல் செய்கிறதுக்கு வந்து செயல்பட்டது அரசு. அதில் ஒரு மாற்றம் வந்திருக்கா? அதில் இந்த அரசாங்கம் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தயாராக இருக்கா? இல்லை. மாறாக வந்து தீர்வண்ட பேரில் வந்து இருக்கிற ஏக்கிய ராஜ்ய இருக்கிற ஒற்றையாட்சிக்கும் விட மோசமான ஒரு ஏக்கிய ராஜ்யம் இருக்கிறதுக்கும் விட ஒரு மிக இறுக்கமான ஒரு ஒற்றையாட்சி முறைமை அந்த 2015 19 வரைக்கும் வந்து தயாரிக்கப்பட்ட அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாகவும் வந்து அறிவிச்சிருக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இனப்பிரச்சனை காரணத்தினாலே இங்கே வாழ முடியாது, தங்களுக்கு இங்கே எதிர்காலமே இல்லை, உயிரோடு இருக்கிறதாக இருந்தால் ஏதோ ஒரு வகையில் தப்பி பிழக்கணும்னு போன ஆட்கள் நீங்கள் திரும்பி வாருங்கோன்னு கேட்குறது வந்து என்ன அடிப்படையில்? உங்களோட முதலீடு செய்ய சொல்லி கேட்குறது என்ன அடிப்படையில்? அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த தீர்வை கொடுக்காமல் வந்து நீங்கள் அந்த முதலீடு கேட்குறீங்களா? எந்த அளவுக்கு உங்களுடைய இனவாதம் உங்களோட கண்களை வந்து மூடி இருக்கிறது? அந்த உண்மையான நிலைமையை வந்து காட்டிக்கொள்ளக்கூட அறிஞ்சு கொள்ளக்கூட முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து தத்தளிக்கிறீங்களன்றதுதான் அர்த்தம். அவை அனுரகுமார திசாநாயக்க இந்த 6 மாதத்தில் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ஜேவிபி வந்து நடந்து கொண்டிருப்பது தெற்கில் வந்து ஒரு பக்கம் விடுங்கோ, ஆனால் வடகிழக்கில் வந்து அவர்கள் நடந்து கொண்டிருக்கிற விதம் முழுக்க இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் இனவாதிகள் தான். ஆனால் அவர்களுடைய இனவாதம் வெளிப்படையாக காட்டி கொடுத்தது. ஆனால் இந்த அரசாங்கம் அதை மூடி மறைச்சு அதே இனவாத நிகழ்ச்சிகளை முன்னுக்கு கொண்டு போகிறதுக்குன்னு விரும்பி, ஆனால் இந்த 6 மாதத்துக்குள்ளே வந்து அவர்கள் அதே நிலப்பாடுகளைத்தான் நியாயப்படுத்தி கொண்டு இருந்ததாலே அவர்கள் அம்பலப்பட்டிருக்கின்றன தான் எங்களுடைய கருத்து. புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் இந்த தீவுக்கு தங்களுடைய முதலீடுகளை தங்களுடைய உறவுகளுக்கு வந்து உதவி செய்கிறதை தாண்டி இந்த அரசை ஒரு வங்குரோத்த நிலைமையில் இருந்து காப்பாற்றுறதுக்கு வருவதாக இருந்தால் தமிழ் மக்களுடைய தேச அந்தஸ்து அங்கீகரிக்கப்பட்டு தமிழ் மக்களுடைய தனித்துவமான இறைமையின் அடிப்படையில் வந்து ஒரு சமஷ்டி தீர்வை வழங்குகின்ற பொழுதுதான்
அந்த மக்களுடைய அந்த முதலீடு நிதிகள் அனைத்துமே வந்து பாதுகாப்பாக தாங்கள் விரும்பின முதலீட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த உத்தரவாதங்களை தமிழ் கட்சிகள் என்ற வகையில் நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லாமல் எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் வந்து இவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி முறைக்கு கீழே அவர்கள் தங்களுடைய முதலீடுகளை செய்ய போவதாக இருந்தால் அதுக்கு எந்த விதமான உத்தரவாதங்களும் வழங்க முடியாது என்பதை அவர்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.